ஆசியா ஐகான் அவார்ட் 2024ஆம் ஆண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சி இலங்கை கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை 4 மணியளவில் இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிரதம அதிதியாக பிரபல இந்திய கேஜிஎஃப் சினிமா நடிகர் கருடா ராம் மற்றும் பிரபல இந்திய நடிகை சுபா ரக்ஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அமைச்சர்கள் மேலும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இந்திய கர்நாடக வெளிவிவகார அமைச்சர் பட்டேல், முன்னாள் பிரதி செயலாளர் அகமட் ஹாதீப், ஷாக் அமைப்பின் பிரதி பணிப்பாளர் வீணா காந்தி டியோரி, முன்னாள் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சின் அகமட் மப்லூப், மாலைத்தீவு முதல் பிரதி பணிப்பாளர் அலி சீசன் மற்றும் ராகு இந்திரகுமார் உள்ளிட்டோர் வெளிநாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டதோடு மேலும் சர்வதேச மனித உரிமைகளின் உலகளாவிய பணியின் தலைவர் ARN அமீர் கான், பணிப்பாளர் திரு குபேரலிங்கம், ஊடக பணிப்பாளர் திரு பஸ்லான் மற்றும் சர்வதேச மனித உரிமைகளின் உலகளாவிய பணியின் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் உடை அலங்கார கண்காட்சியும் இடம்பெற்றது. For the Sri Lanka team, and I was very happy seeing winning the World Cup for Sri Lanka.